கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் நமக்கு தருவார். ஆயினும் அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லி மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய விண்ணப்பங்களை வைப்போம். நம் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நம்மை பூர்ணமாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை விட்டு விலகுவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடினால் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையுள்ளவர்களாய் முன்னேறுவோம். மூடப்பட்ட கதவுகளை திறக்கிற ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அனுதினமும் உம்மை தேட கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை நாட கிருபை தாரும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிற யாவையும் ஆண்டவரே கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. உம்முடைய சித்தத்துக்குள்ளாய் நாங்கள் காணப்பட கிருபை தாரும். உண்மையே பிரியப்படுத்தி வாழ எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய், எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் வாழ கிருபை தாரும் ஐயா. உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிகம் தந்த ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபையால் எங்களை அலங்கரிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்குங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. சுகவினருக்கு வேண்டிய சுகத்தை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.